வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தில் தாங்கள் எந்த பாகுபாடும் காட்டப்படும் என தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொழில்நுட்பத்தை நம்முடைய பலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் அறிவுரை. செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல், இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வெற்றியடை போடுவதற்கு அயராக உழைப்பேன் என்று தெரிவித்தார் செங்கோட்டையன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அதிரடி பேட்டி. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், நிலச்சரிவுகளில் சிக்கி 49 பேர் உயிரிழந்த நிலையில் 67 பேர் மாயம். டிட்வா புயல் காரணமாக நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை. தஞ்சாவூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் தாங்கள் எந்தவித பாகுபாடும் காட்டவில்லை என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலை பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து நடிகர் சிவகுமாருக்கு வாழ்நாள் சாதனைக்காக மதிப்புறு முனைவர் பட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய பொழுது, பட்டமளிப்பு விழாவிற்கு முதல்வராக மட்டுமல்ல கலைஞர் என்ற முறைகள் வந்துள்ளதாக கூறினார். நடிகர் சிவகுமார் ஓவியர் சத்ருவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கியதில் பெருமை அடைவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் தாங்கள் எந்தவித பாகுபாடும் காட்டவில்லை என்றும் இந்த அரசியல் மாண்பு தொடர வேண்டும் என குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவிற்கான மானிய தொகை 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அதுவால் மனிதர்களின் சிந்தனைகளை வெல்ல முடியாது என்றும் தொழில்நுட்பத்தை நம்முடைய பலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்றும் அவர் தாவேகாவை பாஜக கூட்டணிக்கு இழுத்துக் கொண்டு வருவதற்காக தான் சென்றிருப்பதாகவும் தமிழக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை ஒட்டி புதுக்கோட்டை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த 20 குழந்தைகளுக்கு திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஏற்பாட்டில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி மோதிரம் வழங்கினார். அதன் பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்றும் அது உண்மையா இல்லையா என்பது மிக விரைவில் தெரியும் என்றும் கூறினார். செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதால் தான் சேகர்பாபு அழைத்த பொழுது அவர் திமுகவுக்கு வரவில்லை என்று கூறினார். தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வெற்றி நடை போடுவதற்கு அயராக உழைப்பேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிகள் அமர அயராக பாடுபடுவேன் என்று தெரிவித்தார். பின்னர் அதிமுகவிலிருந்து வேறு யாரும் சேர்வாளர்களா என்ற கேள்விக்கு அதை சொன்னால் பிரச்சனை உருவாகும் என கூறினார். மேலும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் வெற்றி நடை போடுவதற்கு அயராக உழைப்பேன் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசியவர், பிரச்சாரம் குறித்து தலைவருடன் கலந்து உரையாடி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அவர் கருத்தை கேட்டு சொல்கிறேன் என்று கூறினார். இதையடுத்து செங்கோட்டையன் வாகனத்தில் தவிக கட்சி கொடி மாற்றப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 30 நாட்களில் இந்தோனேஷியாவில் 1440 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 49 பேர் உயிரிழந்தனர். மேலும் 67 பேர் மாயமாகினர். வெள்ளப் பெருக்கெடுத்துள்ள ஆறுகளிலும் நிலச்சரிவு இடுபாடுகளிலும் உடல்களை மற்றும் உயிருடன் பிழைத்திருக்க கூடியவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரம் பெய்த பருவமழை காரணமாக வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் ஆறுகள் கரை உடைந்தன. வெள்ளம் மலைப்பகுதி கிராமங்களை தாக்கி அடித்து சென்றது. 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் நிலச்சரிவுகளில் புதைந்துள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு தெரிவித்தது. இந்தோனேஷியா பசிபிக் நெருப்பு வலயம் என்ற புவியியல் மண்டலத்தில் அமைந்துள்ளது. உலகில் ஏற்படும் நிலநடுக்கங்களில் 9% இந்த மண்டலத்தில் தான் பாதிக்கிறது.
அந்த வகையில் இந்தோனேஷியாவில் கடந்த 30 நாட்களில் 1400 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 2,30,000 மக்கள் இருந்தனர். ஆனால் சமீபத்தில் நிலநடுக்கங்கள், சுனாமி உட்பட எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெட்வா புயல் காரணமாக நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொண்டுள்ள டெட்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருகிறது. நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அருகில் தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், சிவகங்கை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அதிக கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். இந்நிலையில் நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்காசி தோரணமலை முருகன் கோவிலில் கிரிவலை பாதைக்கான சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள தோரணமலை முருகன் கோவிலில் 1,88,00,000 ரூபாய் மதிப்பில் கிரிவலை பாதைக்கான சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. இதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், கோவில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மணலியில் திமுக பகுதி கழக அலுவலகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை மணலியில் திமுக பகுதி கழக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் தலைமை வகித்தார். இந்த விழாவில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அவருக்கு கேரள செண்டை மேளம் முழங்க பெண்கள் நடனமாடி மிக சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் துணை முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக்கை வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து 1000 பேருக்கு பிரியாணி உணவு பரிமாறி துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏழை எளியோர், முதியோர், ஊனமுற்றோர் என ஏராளமானோர் உணவு அருந்தி சென்றனர். செங்கோட்டையன் தனது கருத்தை பேசுகிறார், அவர் அதிமுகவில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்றார். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று மீண்டும் விமான நிலையம் செல்லும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், செங்கோட்டையன் கூறிய கேள்விக்கு அது அவருடைய கருத்து, இது ஜனநாயக நாடு, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்றார். தொடர்ந்து அவர், அனைத்திந்திய அண்ணா திமுகவில் இல்லை, அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தங்கும் விடுதி கட்டுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர் மரக்கன்றுகள் நட்டு அடிக்கல் நாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தில் உள்ள ரிஷிவந்தியம் அரசு கலை கல்லூரியில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 7,59,00,000 ரூபாய் மதிப்பில் மாணவர்களுக்காக தங்கும் விடுதி அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மரக்கன்றுகள் நட்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் துணை முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடினர். கரூர் வெண்ணெய்மலையில் உள்ள அன்பாலயம் ஆதரவற்றோர் இல்லத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் 49வது பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் மாநகராட்சி மேயர் கவிதா, துணை மேயர் தாரணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல கரூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாநகர துணை செயலாளர் அறிவழகன் தலைமையில் 200 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும், 500 நபர்களுக்கு பிரியாணியும், 200 மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பு திமுக மாணவரை சார்பில் ஆதி சரவண மூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லையில் புதிய காங்கிரஸ் தலைவரை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்திற்கான புதிய காங்கிரஸ் தலைவரை நியமிப்பது மற்றும் நிர்வாகிகளை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் ஸ்ரீனிவாஸ் மணி கலந்து கொண்டார். இவருடன் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ரூஸ், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர பாண்டியன், கிழக்கு மாவட்ட பொருளாளர் பால்ராஜ் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் ஸ்ரீனிவாஸ் மணி பேசிய பொழுது, காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கோடு இந்த அமைப்பு சார்ந்த மறுசீரமைப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அடிமட்ட தொண்டர்களின் குரலாக புதிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும், மாவட்ட தலைவர்களை நியமிப்பதில் கிரவுண்ட் லெவல் தொண்டர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மூத்த தலைவர்கள் என அனைவரின் கருத்துக்களையும் தீவிரமாக பரிசீலனை செய்த பிறகே நியமனம் நடைபெறும் என்று கூறினார். Formed and asked to bring a new concept in Congress organization. The main motto of this Abhiyan is குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர் நந்தகுமார், அமலு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிக்கான வெங்கடாச்சலபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் புதிய உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். இதில் நகராட்சி மேலாளர் சுகந்தி, நகராட்சி உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், மனோஜ் சவுந்தரராஜன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் 49வது பிறந்தநாளை ஒட்டி இளைஞரணி அமைப்பாளர் அஜிஸ் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இதில் உள் பஞ்சாயத்து தலைவர் ஜெயசங்கர், ரயில்வே துறை முன்னாள் பணியாளர் சேகர், பஞ்சாயத்து தலைவர் உமாபதி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அமுலுலிங்கம், தீபிகா, பரத், சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். வாலாஜிப்பேட்டை மன்ற கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி நியமன குழு உறுப்பினர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜிப்பேட்டை மன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை தலைமையில் மாற்றுத்திறனாளி நியமன குழு உறுப்பினர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை மாற்றுத்திறனாளியான மோதிலால் நேருக்கு நியமன சான்றிதழை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் கமலராகவன், நகரமன்ற உறுப்பினர்கள் இப்ரான், ரவிச்சந்திரன், தீபா ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவீரர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஈழத்தமிழர்கள், போரில் உயிர் நீத்தவர்களின் உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஈழப்போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1989ஆம் ஆண்டு முதல் மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி இன்று தஞ்சையில் விளார் கிராமத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டன. இதில் ஈழத்தமிழர்கள், ஈழப்போரில் உயிர் நீத்தவர்களின் குழந்தைகள், உறவினர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திலிருந்து 240 தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள விரைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திலிருந்து கனமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா ஒரு குழு என 8 குழுக்கள் கொண்ட 240 தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள விரைந்துள்ளனர். இவர்களுடன் 4 பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களை வீரர்கள் கொண்டு சென்றனர்.
மேல் விசாரணையில் தொடர்ச்சியாக பொதுமக்களிடையே மதக்கலவரம் தூண்டும் வகையில் ஈடுபடும் இப்ராஹிம் மீது நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உயர் அதிகாரி ஐமன் ஜமாலிடம் நாம் தமிழர் கட்சி சார்பில் பாஜக தேசிய சிறுபான்மை செயலாளர் இப்ராஹிம் மீது புகார் மனு அளித்தனர். இந்த மனுவில் மேல் விசாரணையில் தொடர்ச்சியாக பொதுமக்களிடையே மத சார்பாக பல்வேறு வதந்திகளை கிளப்பி வன்முறையில் ஈடுபடும் வகையில் இப்ராஹிம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இது வரைக்கும் ஐயா எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாரோ அங்கெல்லாம் கம்யூனல் ரியாட்ஸ், மத கலவரங்கள், சாதி கலவரங்கள் நடக்கதான் செஞ்சிருக்கு. நாகூர்ல மற்ற இடங்கள்ல நடக்கதான் செஞ்சிருக்கு. அதுக்கான ஒரு முயற்சியாக தான் மேல் விசாரத்துல இப்ப அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி விருதாச்சலம் அருகே விளாங்காட்டூர் ஊராட்சிகள் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விளாங்காட்டூர் ஊராட்சிகள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பள்ளியில் நடுநிலை வரை மட்டுமே கல்வி வசதி உள்ளதால் உயர்கல்வி தொடர மாணவர்கள் வெளிநகரங்களுக்கு செல்வது போன்ற அவலநிலை நிலவுகிறது. அரசிடம் பல்வேறு முறை கோரிக்கையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வகுப்பறை மற்றும் இதர வசதிகள் அமைக்க 7 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களே 1 லட்சம் ரூபாய் திரட்டி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் உயர்நிலைப் பள்ளியாக மாற்றக் கோரி கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அரசின் அலட்சிய அணுகுமுறையை எதிர்த்து பொதுமக்கள் பள்ளி முன் சமையல் செய்து காத்திருக்கும் வகையில் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது அங்கு வந்து விருதாச்சல சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. ஆனால் அதிலும் எந்த முன்னேற்றம் இல்லாத நிலையில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அந்த கிராம பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். விளாங்காட்டூர், பல்லாகம், படுகலநத்தம், கீரம்பூர், மன்னம்பாடியிலேருந்து எல்லாருமே இங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை முழக்கமிட்டனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் மனு அளித்தனர். அங்கே மூட்டையாக மருந்துகள், போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு அங்கே எடுத்திருக்கின்றார்கள். பொன்னேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதியுறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொன்னேரியிலிருந்து பழவேற்காடு, வீஞ்சூர், செங்குன்றம், கும்மிடிப்பூண்டி போன்ற ஊர்களுக்கு பொன்னேரி பேருந்து பணிமனையிலிருந்து 80க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள், தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இங்கிருந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் பிற பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு 30 வருடத்திற்கு மேலாகிவிட்டதால் இடித்து புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக பொன்னேரி நகராட்சி துறை சார்பில் 1,45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகின்றது. அதனால் அந்த பகுதியின் சாலைகள் ஓரத்தில் பேருந்தினை நிறுத்த வழியில்லாததால் அவைகள் அங்குள்ள பணிமனைகளிலிருந்து கிளம்புகின்றன. இது குறித்து பயணிகள் தெரிவித்ததாவது, பயணிகளுக்கு போதிய அறிவிப்பு இல்லாமல் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டுள்ளதாகவும், மாற்றப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்களில் அடிப்படை தேவைகள் இல்லாமல் வெயிலிலும் மழையிலும் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார்கள். இதனால் பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருப்பதாகவும், பேருந்து வரும்பொழுது கூட்டமாக ஏறுவதால் பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறைகள் 14 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். வவுச்சர் ஊழியர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக வேலை செய்து வருகிறார்கள். எங்களது அரசு பணியாளர் கூட்டமைப்பு இந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வரோம்.
கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் 10 ஆண்டு அரசு துறையில பணி செஞ்சவங்களை பணி நிரந்தரம் செய்வோம் சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைதான 3 பேரை காவல் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைதான 3 பேரை காவல் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க கோவை காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மூவரையும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் காவல்துறையினர் கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த வழக்கின் தற்போதைய நிலை குறித்து கூறிய காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பேசிய பொழுது, கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் காதலன் குற்றவாளிகளை உறுதி செய்துள்ளதாகவும், இந்த வழக்கில் 30ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் காவல்துறையினர் காவலில் கைதான 3 பேரிடம் விசாரணை நடத்தும் பட்சத்தில் கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்றும் கூறினர். இதைத் தொடர்ந்து மனு விசாரித்த நீதிபதி சிந்து ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தனர். இதையடுத்து பீளமேடு காவல் நிலையத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியை காதலன் வழிமறித்து கத்தியால் குத்தி உயிர்மாய்க்கம் செய்த பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மேலகளக்குடியை சேர்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புண்ணியமூர்த்தி. இவரது மகள் காவியா ஆலங்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவரும் அதே ஊரில் அவரது சமூகத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவரும் கடந்த 13 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவியாவை பெற்றோர் வற்புறுத்தி உறவினருக்கு திருமணம் செய்து வைக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் செய்துள்ளனர். இந்த விவரத்தை காவியா அஜித்குமாருக்கு தெரிவிக்காமல் அவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு இருவரும் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த பொழுது தனக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தகவலை அஜித்குமாருக்கு காவியா தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து காலை காவியா பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கொத்தட்டை காலனி அருகே சென்ற அவரை வழிமறித்து அஜித்குமார் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் வெட்டி அவரை உயிர்மாய்க்கம் செய்தார். இதன் பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதையடுத்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காவியாவின் உடலை கைப்பற்றி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக பாபநாசம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வெண்ணெய்மலை கோவில் சுற்றியுள்ள வீடு மற்றும் கடைகளுக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் சீல் வைக்கும் பணியை தொடங்கினர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ளன. அப்பகுதியில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ள நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமானது என சேலத்தை சேர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெண்ணெய்மலை பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் அறநிலைத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெண்ணமலை கடைவீதியில் அமைந்துள்ள வீடு மற்றும் 30க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைப்பதற்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா தலைமையில் பாதுகாப்பு பணிக்காக கோவில் முன்பு 450க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் கணேஷ் முருகன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் காலை முதல் பொதுமக்கள் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரர் உள்ளிட்டவர்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் சூர்யாவின் கருப்பு படத்தின் OTT உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அதிக தொகைக்கு வாங்கியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் சூர்யாவின் 45வது படமான கருப்பு படம் விரைவில் வெளியாக உள்ளது. இப்படத்தினை RJ பாலாஜி இயக்குகிறார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளார். கதாநாயகியாக த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு மற்றும் நட்டி நட்ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படம் நீதிமன்ற வழக்கு ஒன்றை மையமாக வைத்து உருவாக்கியுள்ளது. கருப்பு திரைப்படத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி வெளியிட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக சினிமா வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்நிலையில் கருப்பு படத்தின் OTT உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அதிக தொகைக்கு வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.
இனி வருவது உலக செய்திகள். ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 75ஆக உயர்ந்துள்ளது. சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்காங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதி திடீரென தீப்பிடித்தது. சில நிமிடங்களில் தீ வளவளவென பிடித்து அருகிலிருந்த குடியிருப்பு முழுவதும் பரவியது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து குடியிருப்பில் இருந்து 800க்கும் மேற்பட்டோரை வெளியேற்றினர். பின்னர் இந்த தீ விபத்தில் 36 பேர் உயிரிழந்தனர் என தகவல் வெளியானது. தொடர்ந்து நடைபெற்ற மீட்பு பணியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 75ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 76 பேர் படுகாயம் அடைந்திருப்பதுடன் மற்றும் 280 பேர் மாயமாக இருப்பதால் இதன் எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. நாட்டையே உலுக்கிய இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிபர் ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். முத்தரப்பு 20 ஓவர் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இலங்கை வெற்றி பெற்றது. பாகிஸ்தான், இலங்கை, ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் இடையிலான முத்தரப்பு 20 ஓவர் போட்டி பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் நடந்து வருகிறது. இந்த போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான், இலங்கை அணிகள் மோதின. இதில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 5 விக்கெட்டுக்கு 184 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து பாகிஸ்தான் அணி 7 விக்கெட்டுக்கு 178 ரன்களை எடுத்தது. இதனால் இலங்கை அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் இன்று ஒரு சவரன் 94,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 11,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 94,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,03,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 183 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,83,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளின் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 139 புள்ளிகள் அதிகரித்து 85,859 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 33 புள்ளிகள் அதிகரித்து 26,248 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தில் தாங்கள் எந்த பாகுபாடும் காட்டப்படும் என தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொழில்நுட்பத்தை நம்முடைய பலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் அறிவுரை. செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வெற்றியடை போடுவதற்கு அயராக உழைப்பேன் என்று தெரிவித்தார் செங்கோட்டையன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அதிரடி பேட்டி. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நிலச்சரிவுகளில் சிக்கி 49 பேர் உயிரிழந்த நிலையில் 67 பேர் மாயம். டிட்வா புயல் காரணமாக நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் மீன் புயல் எச்சரிக்கை. தஞ்சாவூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.